ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆன போது எல்லாமே எல்லா காலகட்டத்திலையும் காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி வந்து இது பண்ண நான் அதை பத்தி நான் கேட்கவே இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு எந்த நிர்பந்தமும் இல்லை திமுகவோட தான் சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லி. நீங்க இன்னைக்கு திமுக வந்து பெரும்பான்மையா பெறல, தாவேகா வந்து இன்னைக்கு பெரும்பான்மையா பெற்றுச்சுன்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பவாத அடிப்படையில் இன்னைக்கு அதுதான் பரவலா பேசப்படுது. சந்தர்ப்பவாதமாவே கூட இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், அரசியல்ல வந்து பெரிய நியாய தர்மங்கள்லாம் நம்ம பெருசா கற்பிக்க முடியாது. நீங்க முக்கியமா வந்து பார்க்க வேண்டியது, விஜய் இது வரைக்கும் செக்குலர் பார்ட்டியை தான் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். செக்குலர் இல்லாத வேற பார்ட்டியில வந்து அப்ரோச் பண்ணல. பிஜேபி வந்து அதுக்கு காரணம் என்னன்னு பிஜேபியில் வந்து அலையன்ஸ் உள்ள பார்ட்டியும் அவர் அப்ரோச் பண்ணல. அவர் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கட்சி தொடங்கும் போதே வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்து உருவாக்கிட்டாரு. அவங்கள அந்த நேரடியா போய் அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியாது. வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. மிச்சம் இருக்கிறது இல்ல கட்டாயம்ன்ற நான் உங்களுக்கு அதுதான் கட்டாயம்ன்ற உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். நான் இப்ப நீங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து விசிகாவையும் இடதுசாரிகளையும் நீங்க வந்து அணுகிறது. இப்ப நீங்க போய் வந்து முறைப்படி வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஐயுஎம்எலுக்கு லெட்டர் கொடுத்தாங்க. அவங்க வந்து தன்னோட நிலைப்பாடு சொல்லிட்டாங்க. இல்ல ஐயுஎம்எல் செய்யறது மிகப்பெரிய இல்ல நம்ம அடுத்ததுக்கு வரேன். நான் ஐயுஎம்எல் சந்திச்சாங்க, சிபிஎம் சந்திச்சிருக்கிறாங்க, விசிகாவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து இப்போ கட்டாயம் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு இது. இந்த நேரத்தில் போய் அவங்க கிட்ட போய் நேரடியாக பிஜேபிக்கும் போக முடியாது. பிஜேபிக்கு அஃப்கோர்ஸ் எண்ணிக்கை இல்லை. நேரடியாக போய் அதிமுக போய் கேட்க முடியாது, நேரடியாக ஏடிஎம் கிட்டையும் கேட்க முடியாது. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, காங்கிரஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தார். காங்கிரஸ் எந்த அடிப்படையில் வெறும் 5 சீட்டை வச்சுக்கிட்டு எந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய விஷனுக்கு அவங்க தயாரானாங்க? இல்லை சார், அடிப்படையெல்லாம் அவளுக்கு பேஸ் இருக்குது. அது ஆல் இந்தியா பார்ட்டி. இல்லை நீங்கள் சொல்கிறது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையோ அதை பற்றி கேட்கல சார். நான் கேட்க வர்றது இன்னைக்கு ஆட்சி அமைக்கணும். காங்கிரஸ் வந்து 5 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு மினிமம் ஏதோ ஒரு அஜெண்டா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மதவாத சக்திகளோட நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் காமன் அஜெண்டாவில் வந்து சைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபார்மேஷனுக்கு வாங்க. நான் கேட்குறது வந்து ஃபியூச்சரை பற்றி கேட்கவே இல்லை. ஃபார்மேஷன் இப்போ எப்படி வந்து இவங்க வந்து சட்டசபையில் ஆட்சி அமைக்க போகிறாங்க, எப்படி சபாநாயகர் தேர்தல் எப்படி எடுக்க போகிறாங்க. அப்போ காங்கிரஸ்க்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. ஆமாம், காங்கிரஸ் அது என்ன கணக்குன்னு நான் கேட்குறேன். காங்கிரஸ் கணக்கு தான் ஃபியூச்சர் இல்லை சார். நான் இப்போ ஆட்சி அமைக்கணும் சார். ஃபியூச்சரில் நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்கன்னு கம்யூனிஸ்டுகள் கண்டிப்பாக வந்துருவாங்க.